என்பது நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் உடலில் நோயில்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் காணாம் வாழைன்னு சொல்லக்கூடிய சிறு செடி வகை தாவரம். நம்ம புல்வெளிகளெல்லாம் பார்த்திங்கன்னா 2 இலைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு செடி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஊதா நிறமான ஒரு பூ இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். காணாம் வாழைன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தாவரத்துடைய பெயரை கேட்டாலே வாழையுடைய குருத்து எப்படி வருகிறதோ அதே போல் வரும். ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்கும். சாதாரணமாக பார்த்தா தெரியாது. ஊதா நிறமான பூக்களை கொஞ்சம் அடர்த்தி பார்த்தா தான் தெரியும். இந்த காணாம் வாழையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா பொதுவாகவே கன்று ஈண்ட பசுமாடுகளுக்கு அதோடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் அதே போல் பால் சுரப்பு நன்றாக அதிகமாவதற்காகவும் கொடுக்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு மருந்தாக இதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நம்ம பெண்களுக்கு அதே போல் குழந்தை பிறந்த பிறகு கருப்பை சுருங்குவதற்கும் அதே போல் தாய்ப்பாலுடைய சுரப்பு அதிகமாவதற்கும் நம்ம கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த காணாம் வாழை தான். இன்றைக்கும் கிராமங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை பெற்ற பிறகு அடுத்த 1 மாதத்திற்கு தினமுமே காணாம் வாழையுடைய சாறை அரைத்து அதை 30 மில்லி அளவுக்கு கொடுக்கப்படுறதை நம்ம பார்க்க முடியும். சில நேரங்களில் காணாம் வாழையுடைய இலையை எடுத்து முருங்கைக்கீரையுடன் சேர்த்து துவையல் அரைத்து அதை உணவாக கொடுக்கப்படுறதை கூட நம்ம பார்க்க முடியும். காணாம் வாழையுடைய இன்னொரு மிக முக்கியமான மருத்துவ குணம் விந்துவை கட்டுவது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாக இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சிறுநீர் பரிசோதனை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க செய்து கொள்ளும்போது நிறைய நேரங்களில் அந்த சிறுநீர் வெளிவரும்போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு விந்துவும் சேர்ந்து வெளியேறக்கூடிய பிரச்சனை இருக்கிறத பார்க்குறோம். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள், குறிப்பாக பார்த்திங்கன்னா அதே போல் நிறைய ஈரல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருப்பவர்கள், அதிக இரத்த அழுத்தத்திற்கான மருந்துகளை உட்கொள்பவர்கள், உடலில் கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறவங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்கள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விந்து உடலை விட்டு வெளியேறக்கூடிய பிரச்சனை இருக்கிறத நம்ம பார்ப்போம். அதே போல் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறத பார்க்குறோம். நிறைய பெண்கள் குறிப்பாக இன்றைக்கு இந்த +2 +1 படிக்கிற குழந்தைகள்னால் அந்த மன அழுத்தம் அதிகமாகும் போதே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இந்த 2 பிரச்சனைகளுக்குமே தீர்வளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு மருந்து எதுனா அந்த காணாம் வாழை தான். காணாம் வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய செடி, அதோடைய சூரணம் உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் சாதாரணமாக கிடைக்கும். இந்த காணாம் வாழையுடைய சூரணத்துடைய அந்த ஒரு பவுடரை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு 1 டம்ளர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அரை டம்ளராக அதை குறைங்க, வடிகட்டுங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு தண்ணீரை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பும் இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது உடலில் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். குறிப்பாக இந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை முழுமையாக குணமடைகிறத பார்க்கலாம். நிறைய பெண் குழந்தைகளுக்கு இன்றைக்கு வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குங்கிறது அவர்களுடைய தாய்களுக்கு கூட தெரிவது கிடையாது. குழந்தை எப்போ பார்த்தாலும் படுத்துகிட்டே இருக்கிறது, படிப்பில் அதிக கவனம் இல்லாமல் இருப்பது, உணவில் அதிகமான கவனம் இல்லாமல் இருப்பது, சிறு சிறு விஷயங்களுக்கு கூட கோவப்படுவது, சிறு சிறு விஷயங்களை நம்ம சொல்லும்போது கூட உடனே அழுக ஆரம்பிப்பது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த குழந்தைக்கு வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய அறிகுறிகள். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா உடனே அந்த காணாம் வாழையுடைய சூரணத்தை எடுத்து 1 டம்ளர் தண்ணிக்கு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு கொதிக்க வைத்து அரை டம்ளராக குறைத்து வடிகட்டி காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகி உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தொடர்ந்து போகும்போது அவர்களுடைய தோல்லாம் கருமை நிறமாக மாறி போகிறத பார்க்கலாம். அவர்களுடைய உடல் எடையில் ஒரு மிகப்பெரிய குறைபாடு, உடல் எடை திடீர்னு அதிகமாகக்கூடிய பிரச்சனை ஏற்படுறதை பார்க்கலாம். அதே போல் அவர்களுக்கு தலைமுடி கொட்டக்கூடிய வாய்ப்பு, ஏன் சில நேரங்களில் தைராய்டு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் கூட ஆரம்பிப்பதற்கு இந்த வெள்ளைப்படுதல் ஒரு காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எனவே பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் அப்படின்னு இருந்ததுன்னா உடனே கவனிக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் ஆண்களுக்கு வெட்டை நோயின்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு போகும்போது முன்னாடியோ பின்னாடியோ வெண்மையாக சீழ் போல் வருவதை நம்ம பார்க்கலாம்.
வெட்டை முற்றினால் கட்டை அப்படின்னு சொல்லுவோம். அந்த வெட்டை நோய்க்கு முறையான ஒரு சிகிச்சை நம்ம எடுத்துக்கலைன்னா உடம்பு உருகி 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 உடலுடைய பலவீனங்கள் அதிகமாகி ஆகி கடைசியில் சொல்ல முடியாத நோய் வந்து உடலை விட்டு உயிர் போகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மோசமான ஒரு நோய் வந்து இந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆண்களுக்கு ஏற்படும் போது. நிறைய ஆண்கள் வந்து இதை ஒரு பெரிய பிரச்சனையாகவே நினைக்க மாட்டாங்க. ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா உடம்பு உருக ஆரம்பிக்கும். நல்லா சாப்பிடுவாங்க, திடீர்னு பார்த்தா சாப்பாடுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் திடீர்னு பார்த்தா வேலைகள் அதிகமாக பார்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுவதை குறைப்பதற்கு, இந்த மாதிரி பிரச்சனைகளை தடுப்பதற்கு இந்த காணாம்பாழையிலேருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு மிகச்சிறந்த மருந்து. அப்படி ஃப்ரெஷ்ஷாக சாறு கிடைக்கலனா கூட அந்த காணாம்பாழையிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை வடிகட்டி கொடுக்குற பழக்கத்தை வைத்து கொண்டாலே படிப்படியாக இந்த பிரச்சனை குணமாகிறத நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு 2 குழந்தை பெற்ற பிறகு அந்த பெண்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரி அப்படிங்கிறது ஒன்று ஆயிடுச்சுன்னா நிறைய நேரங்களில் அவங்க பொதுவாக எங்கிட்ட வரக்கூடிய பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு பிறப்புறுப்பு வந்து ரொம்ப விரிந்தது போல் இருக்குது, அதனால் தாம்பத்தியம் செய்யும்போது எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய உணர்ச்சி இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது, கணவன்மார்களும் அதை விரும்பாத ஒரு சூழல் இருக்கிறது, இதை நாங்கள் எப்படி பண்ணுறது என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கிரிட்டிக்கலாக இதை ஒரு பிரச்சனையாக கொண்டு வருவாங்க. ஸோ அவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டப் பாத் அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதாவது ஒரு பெரிய சட்டி எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த காணாம்பாழை இலையை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வந்து ஒரு பெரிய டப்பு ஃபுல்லாக நிரப்பிட்டு அதில் வந்து அவர்களை தினசரி ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து எடுக்கக்கூடிய டப் பாத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லுவோம். அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் அவங்க எடுக்க ஆரம்பித்தாலே அவர்களுடைய பிறப்புறுப்புகள் மீண்டும் பழைய மாதிரி சுருங்கி இயல்பான நிலைமைக்கு வரதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு கிராமங்களில் இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. ஈவன் நகரங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட நிறைய பேர் இந்த பிரச்சனையை மருத்துவ ரீதியாக சொல்ல முடியாமல், மருத்துவ ரீதியாக அணுக முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய மருந்து இந்த காணாம்பாழை. எனவே நேயர்களே, இந்த காணாம்பாழையை பொறுத்தவரையிலும் வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், குழந்தைக்கு பால் இல்லைன்னு கவலைப்படுகின்ற தாய்மார்களுக்கும், அதே போல் வெட்டை நோயின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், குழந்தை பிறப்புக்கு பிறகு பெண்களுக்கு ஏற்படுகின்ற பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி ஒவ்வொரு நாளுமே நம்மிடையே பேசி அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் நம்மிடையே பேசி வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குற்றமும் தண்டனையும், இதை பற்றி நாம் நிறைய சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கிறோம். குற்றத்திற்கான தண்டனை என்பது மனிதர்களை அழித்தொழிப்பதா, அல்லது அவர்களை அவருடைய குற்றத்தன்மையிலிருந்து மீட்பதா, அல்லது அவருடைய சமூகத்திலிருந்து விலக்கி வைப்பதா என்றெல்லாம் பல கேள்விகள் நம் முன்னால் இருந்து கொண்டிருக்கின்றன. சில கொடூரமான குற்றங்கள் நம் மனதை பதைபதைக்க வைக்கின்றன, நம் நெஞ்சை நடுங்க வைக்கின்றன. அவை மன்னிக்கவே முடியாத குற்றங்களாக அவை நம்முடைய மனதில் ஆழமான ஒரு ரணத்தை ஏற்படுத்துகின்றன. அப்படிப்பட்ட மன்னிக்கவே முடியாத பல குற்றங்கள், சகித்துக்கொள்ளவே முடியாத பல குற்றங்கள் நம்முடைய நாட்டில் அன்றாடம் நடந்த வண்ணம் இருக்கின்றன. அதில் சில குற்றங்கள் ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஊடக வெளிச்சத்தை பெறுகின்றன, சமூக வெளிச்சத்தை பெறுகின்றன, மிகப்பெரிய விவாதங்கள் அதன் மீது நடக்கின்றன. பொதுமக்களுடைய மொத்த கவனமும் அந்த குற்றங்களின் மேல் குவிகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது அப்படி எல்லோருடைய கவனமும் குவிந்த பல வழக்குகளில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படாமல் போவதை நாம் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. சில வழக்குகளில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு விடுகிறார்கள், அவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படுகின்றன. இந்த இடத்தில் தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நாம் பேச வேண்டியிருக்கிறது. சமீபத்தில் ஒரு முக்கியமான குற்ற வழக்கில், அதாவது தன்வந்த் என்ற குற்றவாளிக்கு ஹாசினி என்ற சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்து எரித்த அந்த மிக கொடிய குற்றத்தை செய்த அந்த குற்றவாளிக்கு நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கியது.
அப்படி மரண தண்டனையை வழங்கிய போது அந்த மரண தண்டனையை வரவேற்று ஆதரித்து ஏராளமானோர் கருத்து தெரிவித்ததை பார்க்க முடிந்தது. கிட்டத்தட்ட பொதுமக்களில் பெரும்பாலானோர் அந்த மரண தண்டனையை வரவேற்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு சமூக வலைத்தளங்களில் அந்த மரண தண்டனைக்கு ஆதரவான குரல்கள் தொடர்ந்து எழுந்ததை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, அந்த குற்றம் பரபரப்பாக பேசப்பட்ட போதே குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டு கொல்லப்பட வேண்டும் என்கிற ஒரு தீவிரமான எதிர்வினைகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டன என்பதையும் கூட நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் நாம் 2 விஷயங்களை நாம் பேச வேண்டும், தயக்கமின்றி பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மரண தண்டனையை நாம் ஏற்கிறோமா இல்லையா என்பது முதன்மையான ஒரு கேள்வி. மரண தண்டனையை நீங்கள் ஏற்கவில்லை என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சில குற்றங்களுக்கு மட்டும் அதை விதிவிலக்காக நீங்கள் கருத முடியாது. மரண தண்டனை என்பது குற்றத்தினுடைய தன்மை சார்ந்ததல்ல, மாறாக மரண தண்டனை என்பதே ஒரு குற்றம் என்பதுதான் அடிப்படையான நியதி. ஒரு மனிதரை கொல்வது என்பது சட்டபூர்வமாக எல்லோரும் கூடி ஒரு மனிதனை அழிப்பது, கொல்வது என்பது மனித நாகரிகத்திற்கும் அறத்திற்கும் எதிரானது என்கிற ஒரு கோட்பாடு உலகளாவிய அளவில் ஏற்கப்பட்டு வருகிறது. உலகத்தினுடைய பெரும்பான்மையான நாடுகள் அதன் அடிப்படையில் மரண தண்டனையை ஒழித்து விட்டன. எல்லா நாடுகளிலும் இது போன்ற தன்வந்த் போன்ற கொடிய குற்றவாளிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள், நாம் இல்லை என்று மறுத்துவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மரண தண்டனைக்கு எதிரான ஒரு குரல் என்பது உலகம் முழுக்க வலுத்து வரக்கூடிய சூழலில் இந்தியாவில் சில குற்றங்களின் அடிப்படையில் மரண தண்டனைக்கு ஆதரவான குரல் என்பது பொதுமக்கள் மத்தியில் வலுத்து வருகிறது. மிகவும் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இந்த தூக்கு தண்டனையை பலரும் ஆதரிக்கிறார்கள். இது உண்மையிலேயே எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். முதலாவதாக, இதுபோன்ற தண்டனைகள் வழங்கப்படுகிற போது அது சட்டப்படியாக அந்த தண்டனைகள் வழங்கப்படுவதை விட சில சமயங்களில் சமூகத்திலிருந்து எழக்கூடிய அழுத்தம், சமூகத்தினுடைய உணர்வு நிலைகள், அது நீதிமன்ற தீர்ப்புகளின் மீது எதிரொலிக்கின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அப்சல் குரு வழக்கில் அப்சல் குருவிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட போது, அந்த பாராளுமன்ற தாக்குதல் வழக்கில் அப்சல் குருவிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட போது இந்த தண்டனையை கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் வழங்குவதாக நீதியரசர் தெரிவித்தார். ஒரு தண்டனையை சட்டப்படி வழங்க முடியுமே தவிர கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் எப்படி வழங்க முடியும்? இந்த கூட்டு மனசாட்சி என்பது என்ன? இந்த கூட்டு மனசாட்சி என்பது இயற்கையானதா அல்லது மற்றவர்களாலும் அது கட்டமைக்கக்கூடியதா? ஊடகங்கள் நினைத்தால் கட்டமைக்கக்கூடியது, அரசியல் இயக்கங்கள் நினைத்தால் கட்டமைக்கக்கூடியது என்பதை நாம் நினைத்து பார்க்கிற போது, அல்லது நீங்கள் வெளியே இருந்து வரக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக தண்டனைகளை மிகவும் நீங்கள் மரண தண்டனை போன்ற விஷயங்களை விதிப்பது என்பது அது ஒரு விதத்தில் சட்டத்தினுடைய ஆட்சிக்கு புறம்பான ஒன்று என்றுதான் நான் கருதுவேன். ஏனென்றால் நீதிபதிகள் அத்தகைய உணர்ச்சி வயப்பட்ட நிலைகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது அவர்கள் தீர்ப்புகளை எழுதுகிற போது. இன்னொன்று, நீங்கள் மிகவும் மனித குலத்திற்கே விரோதமான குற்றங்களை செய்திருந்தால் கூட அவர்களை சமூகத்திலிருந்து விலக்கி வைக்க வேண்டும், அல்லது அந்த மனப்பிறழ்வு கொண்ட மனிதர்களை அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். அவர்களை வாழ்நாள் முழுக்க கூட சிறையில் வைத்திருக்கலாம். ஆனால் கொள்வது என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியாது. மரண தண்டனை என்பது குற்றத்திற்கு குற்றம் மாறுபடக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இந்த வழக்கில் மரண தண்டனை கொடுக்கலாம், இதில் நான் ஏற்கவில்லை என்றெல்லாம் மாறுபடக்கூடியதல்ல. அது ஒரு கொள்கை சார்ந்த நிலைப்பாடு. உடனே மரண தண்டனையை எதிர்ப்பவர்களை பார்த்து உங்கள் வீட்டில் இப்படி நடந்திருந்தால் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வீர்களா என்பது போன்ற குதர்க்கமான வாதங்கள் முன்வைக்கின்றன. இப்படி வைப்பவர்களை ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிற காட்சியை எங்காவது பார்த்திருக்கிறார்களா என்று நான் கேட்க விரும்புகிறேன். உண்மையில் நம்முடைய மனதை பதைபதைக்க வைக்கக்கூடிய ஒரு காட்சி இது, ஒரு மரண தண்டனை எப்படி நிறைவேற்றப்படுகிறது என்று. அந்த மனிதன் எத்தகைய குற்றவாளிகளாக இருந்தாலும் கூட அப்படி கொள்வதற்கான ஒரு லைசன்ஸ், ஒரு உரிமையை ஒரு சமூகம் என்பது எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இன்று சட்டபூர்வமாக செய்யக்கூடிய ஒரு குற்றத்தை நாளைக்கு மனிதர்கள் தங்கள் விருப்பப்படி செய்யலாம் என்று நினைக்கக்கூடும். அதற்கு தங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது என்று அவர்கள் நினைக்கக்கூடும். அப்படி பார்க்கிற போது குற்றம் என்பது வேறு, அந்த குற்றத்திற்கான தண்டனைகள் என்பது நம்முடைய மனித நியதிகளுக்கு உட்பட்டு, மனித அறத்திற்கு உட்பட்டு செய்ய வேண்டும். குற்றவாளிகளுக்கு எந்த அறமும் கிடையாது. ஆனால் தண்டனைகளை வழங்கக்கூடியவர்களுக்கு அறம் என்பது இருக்கிறது. அந்த அறத்தின் அடிப்படையில், மானுட விழுமியங்களின் அடிப்படையில், நாகரிக சமூக வளர்ச்சியின் அடிப்படையில் தான் நம் தண்டனைகளை நிறைவேற்ற வேண்டும். கண்மூடித்தனமாக மரண தண்டனைக்கு ஆதரவான குரல்கள் என்பது, உணர்ச்சி வயப்பட்ட குரல்கள் என்பது, அது உண்மையிலேயே நமக்கு வருங்காலத்தில் வேறு பல நியாயமான வழக்குகளில் கூட மோசமான தீர்ப்புகளை நாம் ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம இட்டுச் செல்லும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இப்பகுதியின் மூலமாக ஒவ்வொரு நாளுமே ஒரு துறையை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அந்த துறையை சார்ந்த வல்லுநர்களின் அனுபவங்களை கேட்கும் பொழுது நமக்கு சுவாரஸ்யமாகவும் இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ் அறிஞர் ஆய்வாளர் திரு தஞ்சை கோ கண்ணன். ஒரு தமிழ் ஆய்வாளர் அப்படிங்கிற முறையில் தமிழ் இனத்தோட தோற்றம், அதோட வளர்ச்சி, இதோட வரலாறு சார்ந்த பல விஷயங்களையும் இவருடைய ஆய்வுகள் சார்ந்தும் நிறைய விஷயங்களை இன்றைக்கி நாம் இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். ஒரு தமிழ் ஆய்வாளராக, தமிழ் அறிஞராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். மகிழ்ச்சி. ஒரு ஆய்வாளர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அடிப்படையில் ஒரு வங்கி ஊழியராக, அதிகாரியாக பணியாற்றிருக்கீங்க. அதன் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா தமிழ் உலகத்துக்குள்ளே உங்களுடைய பயணம் பெரிய அளவில் விரிவடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஆய்வாளராக உருவாயிருக்கீங்க. இன்றைக்கி ஒரு தமிழறிஞர் அப்படி முறையில் என்ன மாதிரியான தமிழ் சார்ந்த விஷயங்கள், அதோட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் இனம், இதோட தோற்றம், இது ஒரு வரலாறு அப்படின்னா அதற்கான பல விஷயங்களில் உங்களுடைய ஆய்வுகளில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி தமிழினத்தோட தோற்றம், வளர்ச்சி, அதோட இன்றைக்கி எப்படி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்களை எங்கள் நேயர்களோட நீங்கள் பேசணும் சார். முதல்ல தமிழ் இனம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மனிதன் தோன்றிய காலகட்டத்திலேயே பேசிய முதல் மொழி அப்படின்னு சொல்கிறோம். மிகவும் தொன்மையான மொழி அப்படின்னு நம்ம மொழியை பற்றி சொல்லிகிட்ருக்கோம். இந்த இனம் அப்படிங்கிறது எந்த காலகட்டத்தில் தோன்றியது, அதோட வளர்ச்சி பற்றி, அதோட வரலாறு சார்ந்த விஷயங்களை பேசுவோம். சரிங்க. நீங்கள் சொன்ன எடுத்து சொன்ன அந்த விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செய்தியை சொல்கிறேன். நான் வங்கி பணி நிறைவடைந்தோன்னே எப்பொழுதும் போல் எப்படி இருப்பாங்களோ இருந்தேன். ஒரு நாள் பேராசிரியர் இறையரசன் அவர்கள் தன்னுடைய தமிழ்நாட்டு வரலாற்று நூலை என்னிடம் கொடுத்தார். நான் சுமாராக ஆங்கிலம் எழுதுவேன். அதை பார்த்துட்டு நான் உடனே ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறேன் என்று சொன்னேன். நான் மொழிபெயர்க்க தான் போனது உள்ளார. ஆனால் அது என்னை வரலாற்று ஆய்வாளராக மாற்றிச்சு. மொழிபெயர்த்து தி ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, த லாஸ்ட் சர்வைவிங் கிளாசிக்கல் சிவிலைசேஷன் என்ற ஆங்கில நூலை மொழிபெயர்த்து மேலாக்கம் செய்து உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்ற ஆண்டு வெளியிட்டது. அதற்கு இடையே பேராசிரியர் இறையரசன் அவர்களும் நானும் பல நாடுகளுக்கு சென்று வந்தோம், வரலாற்று தொடர்பாகவே. எடுத்துக்காட்டாக கடாரத்துக்கு, கடாரம் கொண்டான் என்று படிக்கிறோமே, அந்த இடத்துக்கு போய் பார்த்தால்தான் என்ன என்று நான் வேடிக்கையாக சொன்னேன். 10-20 நாள் கழிச்சு செல்வோம் என்றார். போய் வந்தோம். இதுதான் என்னுடைய தொடர்பு ஆரம்பம். ஆனால் பல நிலைகளை நீங்கள் கேட்டது போல இந்த தமிழ் நிலம், தமிழ் இனம், தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, வரலாறு, இந்த 5 துறைகளையும் நாம் எடுத்துதான் முழுமையாக நம்ம தமிழினத்தை நாம் பார்க்க வேண்டும். ஒரு அறிஞர் சொல்லுவார், ஒரு நாகரிகத்தை, சிவிலைசேஷன், டு டெஸ்ட்ராய் எ சிவிலைசேஷன் டெஸ்ட்ராய் த ஹிஸ்ட்ரி என்று ஒரு சொல்லுவார். ஒரு நாகரிகத்தை அழிக்க வேண்டுமானால் அந்த இனத்தின் வரலாற்றை அழித்தால் நாகரிகம் அழியும் என்று சொன்னார். அது ஒன்று. இன்னொன்று, உங்களுக்கே தெரியும், மிக குறைந்த அளவிலே தான் நமக்கு பள்ளிகளிலும் பாடங்களில் தமிழ்நாட்டு வரலாறு சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. ஏன் பட்டப்படிப்பு இளங்கலையிலும் அவ்வாறே, முதுகலையிலும் அவ்வாறே என்று நான் வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன். ஏனென்றால் அது வேறு நிலைகளில் போகிறது. அதை நாம் இப்பொழுது அதை பற்றி பேச வேண்டியதில்லை. இந்த வரலாற்று துறையில் நுழையும் பொழுது நான் முதலில் நிலத்தை பார்த்தேன். இந்த நிலம் எப்படி தோன்றியது? கான்டினென்டல் ட்ரிஃப்ட் என்று சொல்வார்கள், கண்ட பெயர்ச்சி, கண்ட நகர்வு என்று. இது ஒரு தீவாக இருந்து வடகிழக்கே நகர்ந்து ஆசிய தட்டில் மோதி இமயம் உருவாகி இந்த நாடு உருவாகியிருக்கிறது. அதை நாவலந்தீவு என்று அழைத்தார்கள். நாவலன் தீவாழ்வரே நன்கு என்று ஏலாதி சொல்கிறது.
வடமொழியிலும் ஜம்புத்வீபே என்று சொல்லுவார்கள். நாவலன் தீவாக இருந்தது, இடப்பெயர்ச்சினால் இன்று இமயமலையுடன் சேர்ந்திருக்கிறது. அது இன்னொரு அறிவியல் ஆய்வுக்கண் கொண்டு பார்த்தால், நமது அரியலூர் இருக்கிறது அல்லவா, அங்கே கடல் வாழ் உயிரினங்களின் படிமங்கள், ஃபாசில்ஸ் என்று சொல்வார்கள், படிமங்கள் கிடைக்கின்றன என்றால் அந்த பகுதி கடலில் இருந்திருக்க வேண்டும் என்றுதானே பொருள் அல்லவா? அதே போல் அது திருவக்கரை வரையிலும் இருக்கிறது. திருவக்கரையில் கல்லம்பரம் இருக்கிறது. என்ன முடிவுக்கு வருகிறார்கள் அந்த பேலியன்டாலஜிஸ்ட் என்று சொல்லப்படுகிறார்கள், புதை படிமவியல் என்று சொல்லப்படுகிற ஆய்வறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அதுவரை கடல் இருந்தது என்று சொல்கிறார்கள். நான் என்ன செய்தேன், சற்று வடக்கே போய் பார்ப்போம் என்று பார்த்தால், காஷ்மீரிலே கடல்வாழ் உயிரினங்களின் அருங்காட்சியகம் இன்றும் இருக்கிறது. கிட்டத்தட்ட 220 மில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த படிமங்கள் இன்றும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கு எடுத்துக்கொண்டால் 120 மில்லியன், அரியலூர் பக்கத்திலே 120 மில்லியன் ஆண்டுகள் பழமையான அந்த படிமங்கள் கிடைத்திருக்கின்றன. சரி, இதற்கு இடையே மத்திய பிரதேசத்திலும் குஜராத்திலும் கிட்டத்தட்ட 65 மில்லியன் ஆண்டுகள் பழமையான கடல் இன விலங்குகளின் படிமங்கள் கிடைத்திருக்கின்றது. அதேபோல் காஷ்மீர் சன்சுகார் சொன்னேன், உத்தரகண்டிலே, ஹிமாச்சல் பிரதேசத்திலே, ஏன் திபெத்திலே கூட கடல்வாழ் உயிரினங்களின் படிமங்கள் கிடைத்திருக்கிறது என்றால் இடையே கடல் இருந்ததற்கான சான்று. இது ஒன்று நிலம் தோன்றியது. அடுத்தது எடுத்துக்கொண்டால் மாந்த இனம். நீங்கள் சொன்னது போல இந்த இனம் எப்படி தோன்றியது? முதல் மொழி என்று சொன்னீர்கள். ஓரளவுக்கு முதல் இனம் கூட என்று சொல்லலாம் என்று நான் கருதுகிறேன். அதற்கு ஒரு சில சான்றுகளை கூறி முடிக்கிறேன். அதை நமது பல்லாவரம் சென்னை பன்னாட்டு வானூர்தி நிலையத்தில் எதிரில் இருக்கிற பல்லாவர குன்றுகளில் 1865ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் நாள் சர் ராபர்ட் ப்ரூஸ் ஃபூட் என்ற நிலவியலாளர் கற்கால கற்கருவிகளை கண்டறிந்தார். கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த கற்கால கற்கருவிகளின் வயது 2.5 லட்சம் ஆண்டுகள் இருக்கும் என்று அவர் கண்டறிந்தார். அது என்ன ஆயிற்று என்று கேட்டீர்களானால், சாந்தி பாபு என்ற ஒரு அம்மையார் இந்த ஆய்விலே ஈடுபட்டார். இந்த கருவிகளானது அந்த பல்லாவரம், அது கற்கால கற்கருவி தொழிற்சாலை என்றே சொல்கிறார், ஸ்டோன் டூல்ஸ் ஃபேக்டரி என்றே ப்ரூஸ் ஃபுட் சொல்கிறார். கிட்டத்தட்ட 169 இடங்களில் அந்த கருவிகள் கிடைத்தன பழைய வடார்காடு மாவட்டத்திலே. அத்திரம்பாக்கம் கொற்றலையாறு, பூண்டிக்கருகில் அத்திரம்பாக்கம் கொற்றலையாற்று படுகைகளிலே இந்த கருவிகள் கிடைத்தன. அந்த அம்மையார், சாந்தி பாப்பு அம்மையார் 12 ஆண்டுகள் ஆய்வு செய்து அந்த கற்கால கற்கருவிகளின் ஆண்டு கணக்கை ஆய்வு செய்து கண்டுபிடித்தார். 15 லட்சம் ஆண்டுகள் என்று அவர் சொன்னார். இதை சயின்ஸ் என்ற அனைத்துலக அறிவியல் இதழ் வெளியிட்டது. இப்பொழுது 30ஆம் தேதி இந்த நூலை எழுதி முடித்த பிறகு 30/1/2018 அவர் சொல்கிறார், மாந்த இனம் இங்கு இருந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். எப்படி என்றால், அந்த கற்கருவிகள் மிக நுணுக்கமாக, மிகச் சிறியதாக, கருவிகளே இரும்பு காலம் வருவதற்கு முன்பே இரும்புகளை கொண்டு செய்யக்கூடியவைகளை தொழில்நுட்பம் என்றே ப்ரூஸ் ஃபுட் சொல்கிறார். உயர்ந்த தொழில்நுட்பம் என்று சொல்கிறார். கத்தி போல விலங்குகளை நறுக்க ஒரு சிறிய கற்கருவிகள் கிடைத்தன என்றால் வளர்ந்த படிநிலை மாந்தன் இங்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்று அந்த அம்மையார் சொல்கிறார்கள். ஆப்பிரிக்காவில்தான் தோன்றினான் மனிதன் என்பதை இது மாற்றுமோ என்று கூட அவர்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் 3,85,000 ஆண்டிலிருந்து 1,75,000 ஆண்டுகள் வரை இதை காலக்கணக்கீட்டை அவர்கள் சொல்கிறார்கள். ஆப்பிரிக்காவிலே 1,25,000 ஆண்டுகள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் இது அறிவியல் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். இன்றைய அளவில் இங்கு மாந்த இனம் தோன்றியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இன்றும் தொடர்ந்து அந்த இடத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் சிறப்பு என்னவென்றால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரே ஒரு குறை, அந்த அம்மா என்ன சொல்கிறார் என்றால், அந்த எலும்புக்கூடுகள் கிடைக்கவில்லை. மனிதன் வாழ்ந்ததற்கான சான்று, அவன் பயன்படுத்திய கருவிகள் கிடைத்தன. ஆனால் அவனுடைய
சான்றுகள் எதுவும் தரவுகள் எதுவும் கிடைக்கவில்லை என்று பதிவு செய்கிறார். என்னுடைய கருத்து என்னவென்றால், தொடர்ந்து அந்த இடத்திலே மாந்த இனம் வாழும் பொழுது அந்த எலும்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. கருவிகள் கிடைத்தன. ஏனென்றால் நாம் இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தோன்றுகிறோம், மணல் எறும்பு தூக்கி போட்டுருவோம் இல்லையா? ஆனால் ஆப்பிரிக்காவிலோ மனிதர்கள் வாழாத இடங்களில் அவை கிடைக்கின்றன. ஏன் ஆதிச்சநல்லூரிலே நிறைய எலும்புக்கூடுகளும் தாழிகளும் கிடைத்தன. ஏனென்றால் அந்த இடத்தில் யாரும் வாழவில்லை. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து இனத்தோட வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது மற்ற நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இதற்கு முன்றைய காலகட்டத்திலேயே மனித இனம் தமிழினம் தோன்றியதற்கான வரலாறு அறிவியல் சொல்கிறது. இப்போ இன்னைக்கு உலகளாவிய தமிழர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு இனம் தோன்றுதலோட வரலாற்று இது காரணமாக இன்னைக்கு உலக அளவில் இதோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஒரு வரலாற்று ஆய்வாளராக இதை எப்படி பார்க்குறீங்க? அருமையான கேள்வி கேட்டீர்கள். எந்த ஒரு நிகழ்வுக்கும் ஒரு அடிப்படை உண்டு. நமக்கு மரபணு இருக்கிறது. நமக்குரிய மரபணுவானது உலகம் பூரா செல்கிறது. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் உலகத்திலேயே கடலில் செல்லாத காலத்திலேயே நமது கடலோடிகள் உலகம் முழுக்க சென்றார்கள் என்று சீனத்து வரலாற்று ஆய்வாளர் பாங்கு பதிவு செய்கிறார். புதுச்சேரி அருகில் உள்ள அரிக்கமேடு என்ற ஊரிலிருந்து வணிகர்கள் எங்களிடம் வந்தார்கள். அவர்கள் பொருளை விற்றார்கள். அது மட்டுமல்ல, அராபியர்களிடமிருந்தும் யவனர்களிடமிருந்தும், யவனர்கள் என்றால் ரோம், கிரீஸ் போன்ற நாடுகளிலிருந்தும் பொருட்களை வாங்கி எங்களிடம் விற்றார்கள். எங்கள் பொருள்களை வாங்கி தன்னாட்டிலும் அராபியர்களிடமும் யவனரிடம் விற்றார்கள் என்றால் கிமு 3ஆம் நூற்றாண்டு 2300 ஆண்டுகளுக்கு முன்பே மாக்கடலை ஆண்டவன் தமிழன் என்பதற்கு சீனத்து வரலாற்றாய்வர் கூறுகிறார் என்று நியூயார்க் பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் டான்சன்சன் பதிவு செய்கிறார். இந்த பக்கம் எடுத்துக்கொண்டால் கிமு 500 யவனர்களிடம் வணிகம் செய்கிறார்கள் என்று அங்கு பதிவிருக்கிறது. யவனர்கள் கிரேக்க நாட்டிலே பதிவுகள் இருக்கின்றன. அகஸ்டஸ் என்ற மன்னன் வாழ்ந்த காலத்திலே அவனுடைய அவையிலே 2 பாண்டிய நாட்டு வணிகத் தூதர்கள் இருந்தார்கள் என்ற பதிவு இருக்கிறது. பிளைனி தி எல்டர் என்பவர் சொல்கிறார், நம்முடைய நாட்டு பெண்கள் ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறார்கள். நம்முடைய தமிழர்கள் அவர்களுக்கு வாசனை பொருள்களையும் வாசனை திரவங்களையும் மிளகு போன்றவற்றையும் மயில் பீலி போன்றவற்றையும் அருமையான முத்து போன்றவற்றையும் விற்றார்கள். அதிக செலவு செய்ததால் தன் நாட்டின் தங்கச் சுரங்கமே காலியானது என்ற பதிவை பிளைனி தி எல்டர் என்பவர் செய்கிறார். ஸ்பெயின் நாட்டில் இருந்து தங்கச் சுரங்கம் காலியாயிற்று என்று. சரி, அந்த தங்கம் இங்கே எப்படி வந்தது என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். நம்ம ஊரில் ஒரு சொல்லுவோம், குடிசையில் இருந்தாலும் ஒரு குண்டுமணி தங்கமாவது இருக்கணும்பா அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கும் இந்தியா முழுக்க என்ன நம்மை பற்றி நினைக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? தமிழ் பெண்கள் அதிகமாக தங்க நகைகள் அணிகிறார்கள். ஏனென்றால் அந்த தங்கம் போகுல் குன்ற கோதை என்ற ஒரு தங்க கட்டியிலே எழுதியிருக்கிறது. சங்ககாலத்து தங்க கட்டியிலே அதை நாளிதழ்கள்லாம் வந்தது. பல இடங்களில் தங்க காசுகள், ரோமன் நாட்டு நாணயங்கள் புதுக்கோட்டையில் கிடைத்தன. அது இன்று லண்டன் அருங்காட்சியகத்திலே இருக்கிறது. வடக்கே சென்றால், நான் ஒருமே சிம்லா சென்ற பொழுது என்னுடைய மனைவியை பார்த்து ஒரு நேபாள பெண் ஓடி வந்து அந்த தாலியை காட்டுங்கள், மதராசியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு, நம்ம தங்கத்தை அதிகமாக விரும்புகிறது பரம்பரைய மரபணுவில் இருக்கிறதுனால. இன்னும் இன்றைக்கும் அவர் சொல்லுவார்கள், வட இந்தியர்கள் தமிழர்கள் பணக்காரர்கள் என்று சொல்வார்கள். அதுபோல் நான் சங்ககால தங்கத் தமிழர்கள் என்றே ஒரு கட்டுரை நான் இதில் எழுதியிருக்கிறேன். தங்கம் இருந்ததற்கு சான்றுகள். அது போல்
இப்போது தமிழினம் அதோட வளர்ச்சி இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தேடி போனதுக்கான காரணம் முதல்ல நம்ம பேசும்போதே சொன்னீங்க. இப்போது இன்னும் குறிப்பிட்டு சொன்னோம்னா உங்களுடைய இந்த ஆய்வு பற்றியே பேசணும். இது உருவாகிறதுக்கு ஒரு விஷயம் காரணமாக இருந்தாலும் அந்த முழுமையான ஆய்வு முடிக்கும் போது பல இடங்களில் போன அனுபவங்கள் இருக்கும். அதற்கான ஒரு கருப்பொருள்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி சேகரிச்சிங்க? இந்த அனுபவம் சார்ந்த விஷயங்களை சொல்லுங்கள். இது நான் நம்ம தமிழ் இளைஞர்களுக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் நம்முடைய இனம் முதல் இனம், நம்முடைய மொழி முதல் மொழி என்று வீண் பெருமை பேசுவதாக சிலர் நினைக்கலாம். ஆனால் வரலாறு அப்படி சொல்கிறது, அறிவியலும் அதையே சொல்கிறது, உலக மொழியியல் வல்லாரும் அதை சொல்கிறார்கள். இந்தியர்களே இல்லாத ஒரு மொழியியல், அனைத்துலக மொழியியல் ஆய்வரங்கத்திலே, அந்த ஆய்வரங்க முடிவிலே என்ன சொல்கிறார்கள்? இந்த உலகம் தோன்றியிலிருந்து வாழும் மொழிகள் 4, அதில் ஒன்று தமிழ் என்று அவர்கள் முடிவு செய்கிறார். நாம் அல்ல, அவர்கள் முடிவு செய்து நாம் நம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் அல்லமா, அதுக்காக அதை சொல்கிறேன். சரி, இந்த வரலாற்று ஆய்வு செய்யும் பொழுது கடாரம் கொண்டான் என்றால் நாம் படித்துட்டு எழுதுவதை விட ஓய்வூதிய பணம் நமக்கு இருக்கிறது, பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்கள், அதை நல்ல வழியில் செலவழித்தால் என்ன, இந்த தமிழ்நாட்டு வரலாறுக்கு செலவழித்தால் என்ன என்ற நோக்கத்தில் தான் நானும் பேராசிரியர் இறையரசன் அவர்களும் கடாரத்தை நோக்கி பயணம் செய்தோம். சிங்கப்பூரிலே பேராசிரியர் நண்பர் ஒருவர், மாணவர் ஒருவர் இருக்கிறார். இங்கே சகாயராஜ் என்று பெயர் அவர் இல்லத்திலே தங்கிதான் பார்த்தோம். நாங்கள் அந்த அருங்காட்சியகத்துக்கு, சிங்கப்பூர் அருங்காட்சியகத்துக்குள் நுழைகிறோம். நுழைந்தவுடன் ஒலி காட்சியிலே ராஜசூழன் முதல் வார்த்தையே வருதுங்க. ராஜசூழன் என்டர்டு திஸ் ஐலண்டுன்னு அதை ஆரம்பிக்கிறான். ஆக நமது ராஜேந்திர சோழனுடைய கால்கள் அங்கே படிந்திருக்கின்ற தடங்கள் இன்றும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கோயில்கள் இருக்கின்றன. சரி, அதன் பிறகு நாங்கள் கோலாலம்பூர் சென்று அங்கிருந்து கடாரம் சென்றோம். அதற்கு முன்பு ஒரு சிறிய செய்தி உங்களை சொல்ல விரும்புகிறேன். சிங்கப்பூரிலே ஒரு கடையிலே பார்த்தோம், அணிமணி பொற்சாலை என்ற அழகிய தமிழ் எழுதியிருக்கிற ஒரு செய்தியாக சொல்கிறேன். இங்கே ஜுவல்லரி என்று சொல்கிற அல்லவா, அணிமணி பொற்சாலை என்று அழகு தமிழ் சிங்கப்பூரில் இருக்கிறது. இதை கேட்பவர்கள் இனி மாற்றுங்கள், அணிமணி பொற்சாலை என்று மாற்றுங்கள். சரி, கடாரத்துக்கு செல்வோம். கடாரம் கொண்டான் என்றால் நாம் என்ன நினைத்திருக்கிறோம் என்றால், கடாரத்தை வென்றான், போரிட்டு வென்றான் என்ற பொருள் நான் எடுத்துக்கொண்டோம். எதற்காக போனான், ஏன் காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? மலேசிய பல்கலைக்கழகத்திலே எமிரிட்டஸ் ப்ரொஃபஸர் சிங்காரவேலனார் என்பவரை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நாங்கள் இருவரும் சந்தித்தோம். அவர் சொன்னார், தென்கிழக்கு கிழக்கு ஆசிய நாட்டு வரலாற்றினை பற்றி தொடாமல் தமிழ்நாட்டு வரலாற்றில் எழுதினால் நீங்கள் அரைக்கிணறு தாண்டியவர்கள் ஆகுவீர்கள். பல தரவுகள், தமிழரின் தரவுகள் இங்கு இருக்கின்றன, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக என்று அவர் எங்களுக்கு வழிகாட்டினார். ராஜேந்திர சோழன் வந்தது தமிழ் வணிகர்களின் வேண்டுகோளுக்காக வந்தான், போரிட்டு வெல்வதற்காக வரவில்லை. திருவிஜய பேரரசு என்ற ஒரு அரசு அங்கு இருந்தது. திருவிசய மன்னன் தமிழ் வணிகர்களை போற்றினான், மதித்தான், வணங்கினான். ஏனென்றால் இவர்கள் கிறித்துவ பாதிரியார்களைப் போல வணிகம் மட்டும் செய்யவில்லை, தன்னுடன் அந்தணர்களை அழைத்துச் சென்றார்கள், கோவில் கட்டும் கல் தச்சர்களை அழைத்துச் சென்றார்கள், நம்முடைய திருப்பாவையை சொல்லிக் கொடுத்தார்கள், திருவம்பாவையை சொல்லிக் கொடுத்தார்கள், பண்பாட்டை சொல்லிக் கொடுத்தார்கள். அவர்கள் ஏற்றார்கள். அமைச்சராகவே அவர்களை கருதினார்கள். அப்பொழுது இவருக்கு என்ன சிக்கல் என்ன என்றால், இவ்வளவு போற்றி நம்மளை இருந்தால் கூட வணிகம் தன்னிடம்தான் செய்ய வேண்டும், தன் வழியாகத்தான் சீனத்துக்கு பொருள்கள் செல்ல வேண்டும் என்று சொல்கிறானே என்ற ஒரு குறை இவர்களுக்கு இருந்தது. சொல்லிப்பத முடியாது, நான் தான் நல்லா வச்சுருக்கேன், உங்களை ஏன் நேரடியாக என் வணிகம் பண்ணி என்கிட்ட தான் பண்ணணும்னு சொல்லிடுறான். அப்போ என்ன பண்ணுறாங்க, ராஜராஜ சோழன்ட்டு போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்கேன்ட்டு. சரின்னு சொல்லிட்டு 6 மாதம் ஒற்றர்களை வைத்து 10,000 கப்பல்கள் போகுது. பார்த்த உடனே அரை நாளில் போர் முடிஞ்சிருது. திருப்பி அந்த நாட்டை அவற்றை கொடுத்துட்றாரு.
எங்கள் வணிகர்களுக்கு நேரடியாக சீனத்துடன் வணிகம் செய்ய வேண்டும் அந்த உரிமையை வாங்கி கொடுத்து விட்டு இவர் திரும்புகிறார். திரும்பும் பொழுது இயல்பாகவே அங்கே இவருடைய அச்சங்கள் எல்லாருக்கும் இல்லையா, எச்சங்கள் தரவுகள் விட்டு தானே வருவார்கள். இந்த வணிகர்கள் அங்கே இருக்கக்கூடிய கோயில்கள் மலேசியாவை எடுத்துக்கொண்டால் நாங்கள் கடாரம் போகும் வழியிலெல்லாம் பார்த்தால் ஊருக்கு நடுவிலே நமது கோயில்கள், ஊருக்கு வெளியிலே மசூதிகள். அப்படி தமிழர்கள் அங்கு வாழ்ந்திருக்கிறார்கள். இன்றும் அந்த கோயில்களை அனைவரும் வழிபடுகிறார்கள். மலேசியரும் வழிபடுகிறார்கள். மலேசியாவில் சீனர்களும் இருக்கிறார்கள், வணிகம் செய்கிறார்கள். சீனர்கள் நமது கோயிலில் வந்து வழிபடுகிறார்கள், நமது பண்பாட்டை மதிக்கிறார்கள். நாமும் மேற்கை பார்த்து கொண்டிருக்கிறோம், ஜெர்மனி, பிரான்ஸ் என்று. அவர்கள் நம்முடைய பண்பாட்டை போற்றி பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கடாரத்தை பார்த்தோம். அங்கே அருங்காட்சியகம் இருந்தது. அதிலே பட்டணைப்பாலை பற்றி அங்கு இருக்கிறது. நம்முடைய பட்டணைப்பாலையை பற்றி மலேசிய அரசு எழுதுகிறது. காழகத்தை பற்றி இருக்கிறது. அவங்களுடைய தமிழ் சங்க இலக்கியத்திலே நம்முடைய கடாரத்தை பற்றி எழுதியிருக்கிறார்கள் என்று பெருமையுடன் சொல்கிறார்கள். நம்முடைய பண்பாட்டு சின்னங்கள், கோயில் சிலைகள் எல்லாம் அந்த அருங்காட்சியகத்திலே வைத்திருக்கிறார்கள். அது ஒரு பள்ளத்தாக்கு, புஜாங் வேலி மியூசியம்னு பேர் அதுக்கு. கடாரம் என்றும் தமிழ் எழுதி வைத்திருக்கிறார்கள். அங்கே எல்லாம் கட்டப்பட்ட கோயில்கள் நாங்கள் இருவரும் போய் பார்த்தோம். மிகவும் பெருமையாக இருந்தது. பிறகு நாங்கள் கம்போடியா சென்றோம். அப்படியே கம்போடியா சென்றோம். அந்த கோயிலை பார்க்கலாம், அங்கோர் வாட் என்று பார்க்கலாம் என்று போனால் நாங்கள் தங்கும் விடுதியின் பேர் சொகம். சுகம் இல்லை, நம்ம சொல்லுவோம்ல சொகமாக இருந்தது பான்ட்டு, சொகம்ங்கிற பேர் எங்கே இருக்குது. அந்த கடையில் அங்கே வேலை பார்க்குற பையன் பேர் என்னப்பா, வாட்ஸ் த நேம் அப்படின்னு கேட்டேன். சாரங்கன், சரங்கபாணி. இன்னொரு பேர் சக்தி. அது போன்ற தமிழ் பெயர்களை கொண்டு அவர் விளங்குகிறார்கள். ஆனால் முகம் மங்கோலிய முகம். அந்த கோயிலை எடுத்துக்கொண்டால் தஞ்சை பெரிய கோயிலின் வெளிச்சுற்று திருமாளிகை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வெளிச்சுற்று திருமாளிகை அதே போல் அங்கே இருக்கின்றது. எங்கே அகழி உண்டு பெரிய கோயிலில், அங்கும் அகழி இருக்கிறது. அந்த கட்டுமானம் தமிழரின் கட்டுமானம் என்று நன்றாக தெரிகிறது. ஏனென்றால் அங்கு மன்னர்கள் போய் படையெடுத்து அங்கு ஆட்சி நடத்தவில்லை, ஆனால் வணிகர்கள் போய் ஆட்சி நடத்தியிருக்கிறார்கள், பண்பாட்டு ஆட்சி நடத்தியிருக்கிறார்கள், அதை ஏற்றிருக்கிறார்கள். இந்த பெரிய கோவிலின் அடிப்படையை வைத்து பெருங்கோயில் கட்டியிருக்கிறார்கள். அது நமக்கு பெருமைதான். அங்கு தமிழ் கல்வெட்டுக்கள் இருக்கின்றன, கிரந்த கல்வெட்டுக்கள் இருக்கின்றன. அதை போய் ஆய்வு செய்வதற்குத்தான் ஆள் இல்லை. நாம் தான் கிழக்கே பார்க்க மாட்டோம் அல்லவா, மேற்கே தானே பார்ப்போம். இங்கேயே எவ்வளவோ ஆய்வுகள் விட்டிருக்கின்றனவோ அதை ஆய்வு செய்தால் நிறைய செய்தி கிடைக்கும். அதே போல் கடாரத்திலும் கல்வெட்டு இருக்கிறது, தாய்லாந்திலும் கல்வெட்டு இருக்கிறது, தமிழ் கல்வெட்டு இருக்கிறது. தாய்லாந்தில் இன்னொரு சிறப்பு, நான் ஜப்பானிய நாட்டுக்கு சென்று திரும்பி வரும் பொழுது வழக்கமாக மலேசியன் ஏர்லைன்ஸில் போனால் கோலாலம்பூர் வழியாக செல்லும். தாய்லாந்து போக வேண்டும் என்ற நோக்கத்திலே நான் தாய் ஏர்வேஸ் வானூர்தியிலே சென்றேன். நோக்கம் தாய்லாந்துக்கு போக வேண்டும். அங்கு மார்கழி மாதத்திலே திருப்பாவை ஓதப்படுகிறது என்று படித்த நினைவு. பேராசிரியர் சிங்காரவேலனாருக்கும் சரியாக சொல்ல தெரியவில்லை, எனக்கு நினைவில்லை. ஏனென்றால் மன்னர் வயது மிக்கவர். மன்னர் பட்டமளிப்பு விழாவிலும் தேவாரம் ஓதப்படுகிறது, மார்கழியிலும் ஓதப்படுகிறது, சரியாக சொல்லவில்லை அவர். மரவன் புலவர் சச்சிதானம் என்ற பெருந்தமிழர், இலங்கை தமிழர் வழிகாட்டினார், அறிமுகப்படுத்தினார். வாமன தேவமுனி என்பது அரசகுரு, தாய்லாந்து அரசகுருவின் பெயர். அவரை சந்தித்தேன், மிக மகிழ்ந்தார். அவருடைய சீடர் திரான புராணஸ்ரீ, வயல் நுழையமடைந்த பேர் திரான புராணஸ்ரீ என்ற பெயர். ஆனால் அவர் நம் திருப்பாவை பற்றி பேசுகிறார். நாங்கள் அங்கிருந்து தான் வந்தோம் என்கிறார். நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து எங்கள் மூதாதையர்கள் அந்த இடத்தை பார்க்க வேண்டும் என்றார். வாருங்கள் என்றேன். ஆனால் அவர்கள் முகம் மாறிவிட்டது. முகம் அந்த ஊர் மக்கள் முகம் போல் இருக்கிறது. 16 தலைமுறைக்கு முந்தி வந்ததாக சொல்கிறார். மாணிக்கம் என்ற வணிகர் எங்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்தார் என்றும் சொல்கிறார், அந்த அரசகுரு சொல்கிறார். இது தாய்லாந்தை பற்றி. தாய்லாந்தில் இன்னொரு செய்தியும் பார்த்தோம். பேராசிரியர் இறையரசன் அடிக்கடி சொல்லுவார், சயாம் மரணரையில் என்று பற்றி சொல்லுவார். எனக்கு அப்போதெல்லாம் புரியாது, என்ன தான் பார்த்துட்டு வருவேன்னு போனேன். காஞ்சனபுரி என்ற இடத்திலே 2ஆம் உலகப் போர் பொழுது ஜப்பானியர்கள் இந்தியாவை நோக்கி வருகிறார்கள். வரும்பொழுது அந்த தொடர்நிலை நிலையத்து வர்றதுக்கு இருப்பு பாதை போடுகிறார்கள். அந்த இருப்பு பாதை போடுவதற்கு மலையக தமிழர்களை, சீனர்களை, அவர்கள் தோற்கடித்த வெள்ளையர்களை அந்த பணியில் ஈடுபடுத்துகிறார்கள்.
90,000 பேர்களுக்கு மேல் மடிந்தார்கள், நோயுற்று மடிந்தார்கள். அவர்களை கவனிப்பதற்கு ஆள் இல்லை. யார் செத்தால் இழுத்து தூக்கி போட்டு விடுவார்கள். நினைவு மண்டபம் எதுவும் இல்லை. ஆனால் அங்கே போய் பார்த்தால் மற்ற அந்த ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சு நாட்டுக்காரர்கள், ஆஸ்திரேலியர்கள் எல்லாம் வருகிறார்கள். அவர்களுக்கு அந்த காஞ்சனபுரி மாநகராட்சி அந்த கல்லறையை நன்றாக அழகாக வைத்து அவர்கள் வருவதற்கு வசதியாக வைத்திருக்கிறது. நாமும் நமது தமிழர்களுக்கு, நானும் என் துணைவியாரும் 10 கோடி தமிழர் சார்பாக எங்கள் கண்ணீரஞ்சலியை தமிழர்களுக்கு செலுத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு அங்கு ஒரு நினைவு மண்டபம் கட்ட வேண்டும் என்று மலேசிய தமிழுக்கு வேண்டுகோளும் விடுத்திருக்கிறோம். அதை அவர்களும் செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். ஓகே, ஸோ இப்படிப்பட்ட நிறைய சுவாரஸ்யமான அனுபவங்கள் இதை தேடி போகும்போது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு தமிழ் அறிஞராக நீங்கள் ஒரு படைப்பு எழுதியிருக்கீங்க, உலகெங்கும் தமிழ் என்னம்னு. நம்ம ஆரம்பத்தில் பேசும்போது சொன்னீங்க, ஒரு நாட்டோட வரலாறை பற்றி நம்ம இல்லாமல் பண்ணணும்னா, அதோட நாகரிகத்தை பற்றி நம்ம அழிச்சிட்டோம்னா அதோடு முடிஞ்சு போயிடும் அப்படின்னு. இன்றைக்கி நம்ம இவ்வளோ செழுமையான ஒரு வளமான தமிழர் சமுதாயம் இன்றைக்கி இருந்திருக்கு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னும் போது, ஒரு படைப்பாளியாக, ஒரு மொழிபெயர்ப்பாளராக இன்றைக்கி எந்த மாதிரியான ஒரு படிவங்கள், அதை ஆவணங்கள் எல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணும், அதை எப்படி நம்ம செய்ய முடியும்? நல்ல கேள்வி கேட்டீர்கள். எப்படி என்றால், இது போன்ற நான் கூறியது போன்ற செய்திகளை இப்பொழுது ஊடகம் இருக்கிறது, முகநூல் இருக்கிறது, எவ்வேற்றிய வாட்ஸ்அப் புலனம் என்று சொல்கிறார்களோ அதெல்லாம் இருக்கிறது. இப்பொழுது தொலைக்காட்சி உங்கள் முன் பேசிக்கொண்டிருக்கிறேன். பல கோடி மக்கள், உலகத் தமிழர்கள் இதை பார்க்க போகிறார்கள். இதை பார்ப்பவர்களெல்லாம் உணர்வோட்ட பெறுவார்கள், உணர்வோட்ட பெற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5000 பேர் என்னுடன் தொடர்பில் இருக்கிறார்கள். ஒரு வரலாற்று ஆய்வாளராக தமிழ் இனம், தமிழ் மொழி, இதோட சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது, அடிப்படையில் உங்களோட பணி வேறையாக இருந்தாலும் இந்த ஒரு 10 ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் தமிழினத்துக்கான ஒரு வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள், இதற்கான ஆய்வுகளில் உங்களை எப்படி நீங்கள் ஈடுபடுத்திக்கிட்டீங்க? ஒவ்வொரு இடங்களில் போகும்போதும் உலக அளவில் தமிழினத்தோட ஒரு அடித்தளம் எவ்வளோ தூரம் வலிமையாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பல நாடுகளுக்கு எப்படி நேரடியாக போய் பார்த்தீங்க? அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எடுத்து ஒரு ஆய்வு நீங்கள் எப்படி செஞ்சீங்க? இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் என்ன மாதிரியான ஒரு கருத்துக்களை, நம்ம எண்ண ஓட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியத்தில் இருக்கும் அப்படின்னு பல கருத்துக்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. இதுவரை நாம் அறியாத அரிய உண்மைகளை அழகிய தமிழில் தொகுத்து ஒவ்வொரு நாளுமே இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். இன்றைக்கு நமக்காக என்ன தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு வழக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக பிறமொழி சொற்களை பயன்படுத்துகிற போக்கு கூடிக்கொண்டே இருக்கிறது. தனித்தமிழில் வேறு எந்த சொல்லும் கலவாமல் அப்படியே பேச வேண்டும் என்று கூட நாம் சொல்லவில்லை. அப்படி பேசினால் நல்லது, மொழிக்கு நல்லது, நமக்கும் நல்லது. இயலாத வேளையில் இயன்ற அளவேனும் இனிய தமிழில் பேச வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு வர வேண்டும். பல்வேறு மொழிகளின் சொற்கள் நம்முடைய பேச்சில் தமிழில் வந்து கலக்கின்றன. ஒரு பக்கத்தில் ஆங்கிலம் என்றால் இன்னொரு பக்கத்தில் சமஸ்கிருத சொற்கள் ஏராளமாக வருகின்றன. இவை தாண்டி உருது சொற்கள், தெலுங்கு சொற்கள் என்று பல்வேறு மொழி சொற்களும் கூட நம்முடைய பேச்சு வழக்கில் இருக்கின்றன. இப்படி சொற்களை பயன்படுத்துவதற்கு 3 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, அந்த சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன என்று அறியாத நிலை இருக்கலாம். அல்லது இது தமிழ் சொல்லா பிறமொழி சொல்லா என்பதே தெரியாமல் இருக்கலாம். மூன்றாவதாக, ஒரு பழக்கம் காரணமாக நாம் இது பற்றிய சிந்தனையே இல்லாமல் பேசிக்கொண்டிருக்கலாம். மூன்றாவது காரணம்தான் மிகப்பெரிய காரணம். இது எந்த மொழி சொல் என்பதெல்லாம் நமக்கு கவலை இல்லை, சொல்வது புரிந்தால் சரிதான். சந்தோஷம் என்பதுதான் புரிகிறது, மகிழ்ச்சி புரியாதா? சொல்லலாம். ஆனால் நாம் இயல்பாக சில சொற்களை சொல்லி சொல்லி பழகி இருக்கிறோம். அவனுக்கு அதிர்ஷ்டம் என்கிறோம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன? இதற்கு தமிழில் என்ன சொல்? தமிழில் நேரடியாக சொல் இருப்பதாக கூட நான் கருதவில்லை. ஆகூழ் போகூழ் என்று வள்ளுவன் சொன்ன சொற்களை புலவர்கள் கூறுகிறார்கள். ஆகூழ் என்றால் நல் விதி, போகூழ் என்றால் தீய விதி அல்லது வினை என்று பொருள். விதியையே நம்பாதவர்கள் எப்படி நல்ல விதி தீய விதியை நம்ப முடியும்? எனவே ஆகூழ் போகூழ் என்று சொன்னால் அந்த சொற்களும் புரியவில்லை. அதிர்ஷ்டம் என்றால் புரிகிறது. எனவே நாம் நேரடியாக அப்படி மொழிபெயர்க்க வேண்டும் என்பதில்லை.
அதிர்ஷ்டத்தையே பயன்படுத்தாமல் இருந்தால் நல்லது. எங்கேனும் பயன்படுத்தியே ஆக வேண்டும் என்று தோன்றினால் அதனை நல்ல வாய்ப்பு என்று சொல்லலாம். நல் வாய்ப்பு, தீ வாய்ப்பு என்பதுதான் அதிர்ஷ்டம் அல்லது கேடு என்பதற்கு. அதிர்ஷ்டம் என்பதை ஒரு நல் வாய்ப்பு என்று வேண்டுமானால் சொல்லலாம். அப்படி சொல்ல வேண்டியதே இல்லை, ஆனாலும் அப்படி சொல்லலாம். ஆனால் நாம் அதிர்ஷ்டம் என்கிற சொல்லைத்தான் பழக்கத்தில் வைத்திருக்கிறோம். இப்படி எத்தனையோ சொற்கள். சில நேரங்களில் சில சொற்களுக்கு நமக்கு என்ன பொருள், அதற்கு என்ன மாற்று தமிழ் சொல் என்று தெரியவில்லை. ஆலோசனை என்று ஒரு சொல் இருக்கிறது. அங்கே ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. இதற்கு தமிழில் என்ன சொல்லலாம் என்பதே பலருக்கும் அறியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆலோசனை என்பதை எப்படி சொல்லலாம்? கலந்துரையாடல் என்று சொல்லுகிறோம். ஆலோசனை வேறு, கலந்துரையாடுவது வேறு. எனவே ஆலோசனை என்பதற்கு மிகச் சரியான ஒரு தமிழ் சொல்லை நாம் குறிக்க வேண்டுமென்றால் மதி உரை என்று சொல்ல வேண்டும். மதி என்பது அறிவு. அறிவு சார்ந்த உரையாடல் தான் ஆலோசனை. முன்பெல்லாம் மன்னர்கள் காலத்திலே இதனை சதி ஆலோசனை என்றே சொல்லுவார்கள். சதி என்றால் இப்போது இருக்கிற பொருள் இல்லை. இன்றைக்கு சதி என்று சொன்னால் அடுத்தவனை கெடுப்பதற்கு அல்லது ஒரு நாட்டை குலைப்பதற்கு அந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. முன்பு சதி ஆலோசனை என்றால் அது மதி உரை என்றுதான் பொருள். மதி உரை கூட கடினமாக இருக்கிறது என்றால் கருத்துரை என்று சொல்லலாம். அது எளிதாக இருக்கிறது. நாம் சாதாரணமாக மணி என்னாகிறது என்பதையே டைம் என்ன சார் ஆச்சுன்னு கேட்குற ஆட்கள். அந்த டைம் என்பதற்கு மணி என்பது யாருக்கும் தெரியாத சொல்லில்லை. ஆனால் பழக்கத்தில் அப்படி நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். நிறைய சொற்கள். சில சொற்களுக்கு உண்மையில் யாருக்கும் தமிழ் சொல் தெரியவில்லை. பலர் அறிந்திருந்தாலும் பயன்படுத்துகிற போது அதைத்தான் பயன்படுத்துகிறார்கள். அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சாங்கிறது ரொம்ப இயல்பாக வழக்கில் இருக்கிற ஒரு மொழி. ஜாமீன் என்பதற்கான தமிழ் சொல் என்ன என்று கேட்டால் பெரும்பான்மையாக நம் மக்களுக்கு தெரியவில்லை. அதே நேரத்தில் பெயில் கிடைச்சிருச்சான்னு அதற்கு ஆங்கிலம் கூட தெரிகிறது. ஜாமீன் தெரிகிறது, பெயில் தெரிகிறது. தமிழில் இருக்கிற பிணை என்கிற சொல் தெரியவில்லை. ஜாமீன் கிடைக்கவில்லை என்று ஒரு திரைப்படத்தில் கூட ஒரு நகைச்சுவை காட்சி வரும். அங்கே அந்த சந்தைக்கு போனோம், அங்கே எல்லா மீனும் இறால் மீன் இருக்கிறதுங்கிறான், ஐரை மீன் இருக்குங்கிறான், எல்லா மீனும் இருக்குங்கிறான், ஜாமீன் மட்டும் இல்லை என்கிறான் என்று ஒரு நகைச்சுவை காட்சி வரும். ஜாமீன் என்பதற்கு என்ன பொருள் என்றால் அதற்கு ஒருவனை இன்னொருவனுக்கு பிணை வைத்து இழுப்பது, வேறொன்றும் அல்ல. பிணை வைத்து, முழுமையான விடுதலை அல்ல, பணயம் வைத்துத்தான். எனவே அது முழுமையான விடுதலை இல்லை என்பதற்காக அதற்கு பிணை விடுதலை என்று பெயர். அதை ஆங்கிலத்திலே பெயில்ட் அவுட் என்கிறார்கள். ஜாமீன் என்றால் பிணை என்று நாம் சொல்லலாம். ஆசீர்வாதத்தை விட்டு ஒழித்துவிட்டு வாழ்த்துகள் என்று சொல்லி பழக வேண்டும். ஆசீர்வாதம் நம் சொல்லுமல்ல, நம் மரபும் அல்ல. யாரையும் ஆசீர்வாதம் செய்வதல்ல, வாழ்த்துவது தான். இப்படி ஒவ்வொரு சொல்லுக்கும் சில சொற்களை பலர் பிள்ளைகளுக்கு வைக்கிற சொற்கள், அந்த பிள்ளைகளுக்கு வைக்கிற பெயர் என்ன பொருளுடையது என்பதை நாம் அறிந்து கொள்ளாமலே வைக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள், அவர்களுக்கு வைக்கிற பெயருக்கு பொருள் என்ன என்று நமக்கு தெரிய வேண்டாமா? திவாகரன் என்று பலருக்கும் இன்றைக்கு பெயர் சூட்டப்படுகிறது. அந்த திவாகரன்களையே நாம் கேட்டால் திவாகரன் என்றால் என்ன? திவாகரன் என்றால் திவாகரன், அவ்வளவுதான், வேறொன்றும் அல்ல. திவாகரன் என்றாலும் தினகரன் என்றாலும் எல்லாவற்றுக்கும் கதிரவன் என்றுதான் பொருள். சூரியன் என்பதுதான் அதிலும் கூட நமக்கு புரிகிறதே தவிர தமிழ் சொல்லான கதிரவன் அல்லது பகலவன் என்பதை நாம் குறைவாக பயன்படுத்துகிறோம். சூரியன் என்பதைத்தான் கூடுதலாக பயன்படுத்துகிறோம். திவாகரன் என்றால் கதிரவன் என்றுதான் ஆகும். அதே போல நீசர் என்றால் என்ன பொருள்? நம் மொழியையே சில பேர் நீச மொழி என்கிறார்கள். நீசம் என்றால் இழிவு என்ற பெயர், நீச்சம் பெறுவது என்று ஜோதிடத்தில் சொல்லுவார்கள். நீசர் என்றால் இழிவானவர்கள். அந்த பொருளிலே தான் தமிழ் பாஷை நீச பாஷை என்று தமிழ்நாட்டிலேயே வாழ்ந்து கொண்டு சிலர் சொல்லுகிறார்கள். அதனால்தான் தமிழை நீச பாஷை என்று கருதுவதால் மேடையில் பாடும்போது கூட சிலர் எழாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீச்சம் என்றால் இழிவு, நீசர்கள் என்றால் இழிவானவர்கள். எனவே நீசர் என்று சொல்லாமல் இழிவானவர்கள் என்று சொல்ல வேண்டும். இப்படி பல சொற்கள் நாம் பயன்படுத்துகிற எளிமையாக நடைமுறையில் இருக்கிற சொற்கள் கூட பலரும் சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம். நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது இல்லையா என்கிறார். நமக்கு மேலே இருக்கிறது என்றால் சக்தி பக்கத்திலே இல்லையா? அந்த சக்தி நமக்குள்ளே இல்லையா? ஏதோ ஒரு கருத்து இருக்கிறது, நமக்கு மேலே ஒரு சக்தி, எல்லாம் மேலே இருப்பதாக கருதி கொண்டிருக்கிறோம்.
நிலா மேலே இருக்கிறது, சூரியன் மேலே இருக்கிறது, சொர்க்கலோகம் மேலே இருக்கிறது, மேலே ஒன்றும் இல்லை. இது ஒரு வட்ட வடிவமான உலகம். ஒருவேளை நிலாவுக்கு போய் நின்று பார்த்தால் பூமி மேலே தெரியும். எனவே மேலே இருப்பதாக நாம் கருதுவதால் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது என்கிறோம். சக்தி என்று சொல்ல வேண்டாம். அப்படி சொல்ல நினைத்தாலும் ஆற்றல் என்று சொல்ல வேண்டும். ஆற்றல் என்பதும் வலிமை என்பதும் அழகிய தமிழ் சொற்கள். அவற்றை விட்டுவிட்டு நாம் ஏன் சக்தியை தேட வேண்டும்? இதனை சொல்லுவதற்கு இயல்பான எளிமையான ஆற்றல் இருந்தாலே போதுமானது. இப்படி பல்வேறு சொற்களை நாம் இழந்து வேறு வேறு மொழி சொற்களை பயன்படுத்துகிறோம். இது நம் மொழிக்கு கேடானது. எந்த மொழி நம் சிந்தனையை வளர்க்கிறதோ, எந்த மொழி நம்மை மனிதனாய் ஆக்குகிறதோ, எந்த மொழியின் மூலம் நாம் கற்றால் புரியுமோ அந்த மொழியை நாம் மதிக்கவில்லை என்றால், நம் தாய்மொழியை நாமே மதிக்கவில்லை என்றால் வேறு யார் மதிப்பார்கள்? வேறு மொழிகள் வேண்டாம் என்பதில்லை. வேறு மொழியில் பேசுகிற போது அந்த மொழியில் பேசலாம். தமிழில் பேசுகிற போதும் தமிழில் எழுதுகிற போதும் தமிழிலேயே பேசுவோம், தமிழிலேயே எழுதுவோம் என்கிற உறுதியை நாம் ஏற்க வேண்டும். தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் புதிய கல்வியை பற்றியும் அதற்கான தகுந்த வேலை வாய்ப்புகளை பற்றியும் ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது ஆலோசனை நேரத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு. வணக்கம். நம்ம இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் ஒரு பட்டதாரி இளைஞர் என்ன மாதிரியான அரசு துறை நிறுவனங்கள்லையோ அல்லது பொதுத்துறை நிறுவனங்கள்லையோ என்ன மாதிரி பணிகள்லாம் இருக்குது, அந்த பணிகளுக்கான தேர்வு முறை என்ன, அந்த தேர்வுகள் யார் யார் நடத்துகிறாங்க, அந்த தேர்வுக்கு எப்படி தயாராகணும், அந்த தேர்வு முறையில் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ்லாம் என்ன இருக்குது, இதை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் நான் போன வாரம் ஐஎஃப்எஸ் தேர்வுகள் குறித்து பேசணும். அதாவது ஐஎஃப்எஸ் தேர்வுகளில் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் என்னெல்லாம் பேப்பர்ஸ் இருக்குது, அதுக்கு எத்தனை பேப்பருக்கு என்னென்ன ஸ்டேஜஸில் அந்த எக்ஸாமினேஷன் நடக்குது அப்படிங்கிறத பற்றி பேசணும். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா போன வாரம் முடிக்கும் போது நாம் அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் இன்டர்வியூ பற்றி பேசணும். அப்போ நான் என்ன சொன்னேன், இன்டர்வியூ பற்றி நம்ம அடுத்த வாரம் பேசலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட்னு சொல்கிறாங்க. அதாவது இது ஒரு ஆளுமை தேர்வு. ஐஏஎஸ் தேர்வாகட்டும் அல்லது இந்த ஐஎஃப்எஸ் தேர்வாகட்டும், இந்த ரெண்டுலேயுமே ஆளுமை தேர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே இன்டர்வியூ அப்படின்னாலே அது ஒரு ஆளுமை தேர்வு தான். எந்த ஒரு இன்டர்வியூவாக இருந்தாலுமே ஆளுமை தேர்வு தான். அது ஹெச்ஆர், அது ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட்டுடைய தியரி பிரகாரம் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ இஸ் ஓரல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாய்மொழியாக ஒருவருடைய தகுதியை, ஒரு பணிக்கு அவர் தகுதியானவரா அப்படிங்கிறத வாய்மொழியான கேள்விகள் மூலமாக அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்டு அந்த கேள்விகளுக்கு அவர் கொடுக்கக்கூடிய பதிலை வைத்து ஒரு பேனல் ஆஃப் மெம்பர்ஸ், ஒரு குழுவாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகளோ அல்லது எமினன்ட் பர்சன்ஸோ உட்காந்து அசஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் இன்டர்வியூன்னு சொல்லுவோம். அறிவை பரிசோதிப்பதற்கான நேர்முக தேர்வுன்னு ஒரு குரூப் இருக்குது. இன்னொரு கேட்டகரி ஆஃப் இன்டர்வியூ தான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆளுமையை பரிசோதிக்கக்கூடிய ஒரு நேர்முக தேர்வு. இப்போ பொதுவாக ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவலுக்கு, அது ஆஃபீஸர் லெவலுக்கு, ஒரு லீடர்ஷிப் ரோலுக்கு தலைமை வகிக்கக்கூடிய ஒரு பதவிகளுக்கான இன்டர்வியூ அப்படின்னு நேர்முக தேர்வு அப்படின்னு சொன்னால், அதில் பொதுவாக அறிவை பரிசோதிப்பதை விட ஆளுமையை பரிசோதிப்பதற்கு தான் முக்கியத்துவம் தரப்படும். அதனால தான் இந்த பட்டதாரி இளைஞர்கள் அல்லது இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன புரிஞ்சுக்கணும், மாணவர்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், உங்களுடைய இனிஷியல் ஸ்டேஜஸில், இப்போ நான் சொல்கிறது போட்டித் தேர்வுக்கு மாத்திரம் அல்ல, நீங்கள் கல்லூரிகளில் ஃபைனல் இயர்லையோ தேர்ட் இயர்லையோ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு கேம்பஸ் இன்டர்வியூ வரும்போது கூட நீங்கள் இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு அந்த இன்டர்வியூ ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதாவது இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்னு சொல்கிறேன் இல்லையா, ஒரு ஹைரார்க்கியில் லோயர் லெவல் போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு லெவல் போஸ்ட் அப்படின்னு வரும்போது பெரும்பாலும் அறிவு சார்ந்த விஷயங்களுடைய தேவை அந்த பணிக்கு இருக்குமே ஆனால் அந்த நேர்முகத் தேர்வு, அந்த பணிக்கான நேர்முகத் தேர்வில் அறிவை பரிசோதிப்பதற்கான கேள்விகள் அதிகமாக இருக்கும். உதாரணமாக கேம்பஸ் இன்டர்வியூக்கு போய் உட்காருறீங்கன்னு சொன்னால் அதில் உங்களுடைய அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்கொலாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க. அந்த ஸ்கொலாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸை பேஸாக வச்சுக்கிட்டு அந்த ஸ்கொலாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் புரிஞ்சு படிச்சிருக்கிறீங்களா, உங்களுக்கு கான்செப்ஷுவல் நாலேஜ் இருக்குதா அப்படின்னு உங்களுடைய அறிவை அதிகமாக பரிசோதிக்கக்கூடிய கேள்விகள் இருக்கும். கார்ப்பரேட் இன்டர்வியூக்கு போன மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரெண்டு விதமான கார்ப்பரேட் இன்டர்வியூ, ரெண்டு விதமான இன்டர்வியூ இருக்கும். முதல்ல டெக்னிக்கல் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஹெச்ஆர் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னிக்கல் இன்டர்வியூங்கிறது அறிவு சார்ந்த நேர்முகத் தேர்வு.
ஹெச்ஆர் இன்டர்வியூங்கிறது வந்து ஆளுமை சார்ந்த நேர்முகத் தேர்வு. இந்த அறிமுகம் வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 2 விஷயம் நான் மறுபடியும் ரீகேப்சுலேட் பண்ண விரும்புகிறேன். என்னென்னா, நேர்முகத் தேர்வை 2ஆக பார்க்கலாம், 2 பிரிவாக பிரித்து கொண்டு அணுகலாம், 2 பிரிவாக பிரித்து கொண்டு பார்க்கலாம். அறிவை பரிசோதிக்கக்கூடிய நேர்முகத் தேர்வுகள், அதுதான் டெக்னிக்கல் இன்டர்வியூன்னு சொல்கிறது, நாலேஜ் பேஸ்ட் இன்டர்வியூன்னு சொல்கிறது. இன்னொன்று ஆளுமையை பரிசோதிக்கக்கூடிய இன்டர்வியூன்னு சொல்கிறது, அதுதான் பர்சனாலிட்டி டெஸ்ட்னு சொல்கிறது. பொதுவாக வந்து சில கார்ப்பரேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சீனியர் லெவல் பொசிஷன் அப்படின்னு வரும்போது டெக்னிக்கலாகவும் பார்ப்பாங்க, மிட் சீனியர் லெவலில் வரும்போது டெக்னிக்கலாகவும் பார்ப்பாங்க, ஆளுமையும் பார்ப்பாங்க. அதனால தான் டெக்னிக்கல் இன்டர்வியூ, ஹெச்ஆர் இன்டர்வியூ 2ம் தனித்தனியாக வரும், தொடர்ச்சியாக வரும். இன்னொன்று, வெறும் அறிவை மாத்திரம் சோதிக்கக்கூடிய இன்டர்வியூ. இப்போ கேம்பஸ் இன்டர்வியூலாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 80% நாலேஜ் பேஸ்ட் இஷ்யூஸை தான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது ஒரு பணிக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் உங்களுடைய கல்லூரியில் படிச்சிருப்பீங்க, பல்கலைக்கழகங்கள் நடத்தக்கூடிய தேர்வின் அடிப்படையில் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் உங்களுக்கு சொல்லும், உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டை படித்து புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு. நிஜமாகவே புரிஞ்சிட்ருக்கீங்களா, அந்த புரிதல் சரியான புரிதலாக இருக்குதா, அந்த புரிதல் வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணக்கூடிய அளவில் உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க. பெரும்பாலும் அப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க. மிச்சம் இருக்கிற 20% வந்து இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆளுமையை டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த ஆளுமையை பரிசோதிக்கக்கூடிய இன்டர்வியூ அல்லது நேர்முக தேர்வு அப்படிங்கிறது தான் வந்து ஐஏஎஸ் தேர்வுகளுக்குமானும் சரி, ஐஎஃப்எஸ் தேர்வுகளானாலும் சரி, இது போல் இருக்கக்கூடிய குரூப் 1 அண்ட் குரூப் ஏ அண்ட் அபவ் இருக்கக்கூடிய அரசாங்க பணிகளானாலும் சரி, பொதுத்துறை நிறுவனங்களுடைய பணிகளானாலும் சரி, தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு தலைமை பண்புகள் உங்களுக்கு இருக்குதான்னு பார்க்குறது தான் அந்த ஆளுமை தேர்வினுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கும். சரி, இப்போ இந்த ஆளுமை தேர்வு அப்படின்னா என்ன, ஆளுமை தேர்வில் இருக்கக்கூடிய ஆளுமையை பரிசோதிக்கக்கூடிய நேர்முக தேர்வுனா என்ன, அதில் வந்து ஆளுமைனா என்னன்னு தெரியாமல் அந்த நேர்முக தேர்வை நாம் வந்து அணுக முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. அப்போ ஆளுமைனா என்ன, ஆளுமை அப்படிங்கிறது இங்கிலீஷ் என்ன சொல்லணும்னா பர்சனாலிட்டின்னா என்ன, பர்சனாலிட்டிங்கிறது வந்து அவுட்வேர்ட் பர்சனாலிட்டின்னு ஒன்று இருக்குது, இன்வர்ட் பர்சனாலிட்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு மனிதனுடைய தோற்றம், இப்போ உதாரணமாக நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் என்னை வந்து எப்படி தோற்றம் அளிக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய அவுட்வேர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி. என்னோடய இன்னர் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, நான் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் என்ன நினைக்கிறேன், வாழ்க்கையை நான் எப்படி பார்க்கிறேன், என்னை நானே நான் எப்படி பார்க்குறேன், எனக்கு ஒரு பணி அப்படின்னு வந்துன்னா அந்த செயல், அந்த வேலையை நான் எப்படி பார்க்குறேன், இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து என்னுடைய இன்னர் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்போ அவுட்வேர்ட் பர்சனாலிட்டிங்கிறது என்ன சார், நான் வந்து நல்ல இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சமுதாய அளவில் என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஒருத்தர் உயரமாகவும் நல்ல கலராகவும் வெள்ளையாகவும் இருந்தாலும் அவர் வந்து அழகாக, பார்ப்பதற்கு அழகாக இருந்தால் நல்ல பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது அல்ல. அவுட்வேர்ட் பர்சனாலிட்டி நான் சொல்கிறது வந்து அது கிடையாது. யாராக இருந்தாலும் அவர் குட்டையாக இருக்கிறாரா, உயரமாக இருக்கிறாரா, கருப்பாக இருக்கிறாரா, கலராக இருக்கிறாரா, அதெல்லாம் வந்து விஷயமே கிடையாது. அவுட்வேர்ட் பர்சனாலிட்டிங்கிறது வந்து தன்னை அவர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார், அல்லது அவர் வந்து அவருடைய அவுட்வேர்ட் பிஹேவியர் எப்படி இருக்குது. இப்போ நான் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்திற்கான இந்த ஃபோரம்க்கு ஏற்ற மாதிரி என்னுடைய உடைகள் இருக்கின்றனவா, அது ரொம்ப அவுட்வேர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி. அந்த உடையை நான் தேர்ந்தெடுக்கிற போது என்ன அக்கேஷனுக்கு நான் போகிறனோ அந்த அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி உடையை தேர்ந்தெடுக்கிறேன்னா, இப்போ நான் வந்து ஒரு டிவி ப்ரோக்ராம் பேச வர்றேன் அப்படின்னா ஒரு திருமணத்துக்கு போகிற மாதிரியான உடையோடு நாங்கள் வர முடியாது. ஒரு திருமணத்துக்கு நான் போகிறேன்னா டிவி ப்ரோக்ராம் போகிற மாதிரி ஒரு ஃபார்மலோடு நான் போக முடியாது. இன்னொரு ஆங்கிள் இருக்குது, என்னுடைய திருமணமா அல்லது இன்னொருத்தருடைய திருமணமா, எந்த அளவுக்கு அது முக்கியம். நான் வந்து ஒரு அஃபீஷியல் லெவலில் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா, ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன்னா, இல்லை என்னோடய சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போகிறேன்னா, அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து அவுட்வேர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படின்னு நாம் சொல்கிறது. இந்த அவுட்வேர்ட் மார்க்குங்கிறதுல வந்து எப்படின்னா, நாம் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய உடை அது நம்மளுடைய உடல் சார்ந்து, அது நம்மளுடைய கலர் காம்ப்ளெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா, நம்மளோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா, நம்ம எந்த ஃபோரமுக்கு போகிறோமோ அந்த ஃபோரமுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவுட்வேர்ட் பர்சனாலிட்டின்னு சொல்கிறோம். அவருடைய தோற்றம் அல்ல, அவருடைய இயற்கையான தோற்றம் அல்ல. அதை வந்து நினச்சி குழப்பிக்கக்கூடாது. இந்த அவுட்வேர்ட் மார்க்கை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறது, இது வந்து உடை அளவில் மட்டும்தான். இது உடை அளவுக்கு தவிர நான் என்னுடைய தன்னம்பிக்கையை என்னுடைய நடவடிக்கைகளில் செயல்களில் வெளிப்படுத்துகிறேனா, நான் நடக்கிறது எப்படி நடக்கிறேன், உட்காரது எப்படி உட்கார்றேன், இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து பார்த்திங்கன்னா அவுட்வேர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். இது குறித்து நம்ம தொடர்ந்து ஃபர்தராக பேசுவோம். அடுத்த எபிசோடில் வந்து தொடர்ச்சியாக நம்ம பேசுவோம். அவுட்வேர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி என்ன, அதுக்கப்புறம் இன்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி என்ன, இன்னர் பர்சனாலிட்டி எப்படி வெளிப்படுத்துறது, அதை எப்படி வந்து ஒரு நேர்முக தேர்வில் வெளிக்கொண்டு வருவாங்க, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அடுத்த எபிசோடில் நம்ம தொடர்ச்சியாக பேசலாம். நன்றி, வணக்கம்.